ப்ரூஸ் லீயின் தத்துவங்களைப் பற்றி ஆழமாக பார்க்கப் போகிறோம். ம், நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்ச ஆதாரம் ஷானன் லீ எழுதின பி வாட்டர் மை ஃப்ரெண்ட் புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகள். ஆமா. நம்மள் பலருக்கு ப்ரூஸ் லீனா ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு தற்காப்பு கலை வீரர். ஆனா இந்த புத்தகம் அவரை ஒரு ஆழமான சிந்தனையாளராக காட்டுது. உண்மைதான். அவரோட அந்த பிரபலமான தண்ணீரை போல இரு தத்துவம் வெறும் சண்டைக்கு மட்டுமில்ல, நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும்னு அலசி ஆராய்வதுதான் நம்ம நோக்கம். ஆமா. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ப்ரூஸ் லீ உயிரோட இருந்தப்போ தன்னோட கருத்துக்களை ஒரு புத்தகமா வெளியிட ரொம்பவே தயங்கினாரு. அப்படியா? ஏன்? ஏன்னா அவர் உருவாக்கின ஜீத் குண்டோங்கிற கலைய ஒரு உயிரோட்டமான வளர்ந்துகிட்டே இருக்கிற ஒன்றா பார்த்தார். ஓஹோ. அது ஒரு புத்தகத்துல சில விதிகளா அடக்கிட்டா அத படிக்கிறவங்க சிந்திக்கிறத விட்டுட்டு வெறும் பக்தர்களா மாறிடுவாங்கன்னு பயந்தார். புரியுது. அதனாலதான் அவர் இறந்த பிறகு 75ல வெளியான டாவோ ஆஃப் ஜீட் கொண்டோ புத்தகம் கூட ஒரு செய்முறை புத்தகம் மாதிரி இல்லாம படிக்கிறவங்கள சிந்திக்க தூண்டுற மாதிரி கொஞ்சம் நுட்பமா எழுதப்பட்டிருக்கும். ஒரு விதத்துல பார்த்தா இந்த எண்ணமே அவரோட தத்துவத்தோட முதல் படி. அதேதான். அப்போ நாமளும் அந்த தத்துவத்தை ஒரு உடல் ரீதியான விஷயத்திலேருந்தே ஆரம்பிக்கலாம். புத்தகத்துல முதல்ல வர்றது ஆன் கார்ட் நிலை, ஆன் கார்ட் பொசிஷன். நான் இதை எப்பவுமே ஒரு ஸ்டைலான ஃபைட் போஸ்ன்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த புத்தகம் இதுதான் எல்லாத்துக்கும் அஸ்திவாரம்னு சொல்லுது. அது கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. அது வெறும் போஸ் இல்ல, அது ஒரு மனநிலை. மனநிலையா? அந்த நிலையை எப்படி விவரிக்கிறாங்கன்னா, உங்க உடல் தளர்வா இருக்கணும், ஆனா அதே சமயம் விழிப்புணர்வோட இருக்கணும். உங்க பின்னங்கால் ஒரு சுருண்ட பாம்பு மாதிரி, எந்த நொடியிலும் பாய்வதற்கு தயாரா இருக்கிற மாதிரி. படங்கள்ல பார்த்தா எதிரிக்கு முன்னாடி லேசா துள்ளிக்கிட்டே இருப்பார். அதுதான் இந்த ஆன் கார்ட் நிலை. நிலையா இல்லாம ஆனா உறுதியா இருப்பது. ஓகே, இது கேக்குறதுக்கு ஒரு முரண்பாடா இருக்கே. தளர்வா இருக்கணும் ஆனா பாய தயாரா இருக்கணும். இது எப்படி சாத்தியம்? ஒண்ணு நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கலாம், இல்லனா டென்ஷனா அலர்ட்டா இருக்கலாம். ரெண்டும் ஒரே நேரத்துல எப்படி? மிக சரியான கேள்வி. இதுதான் நம்மள பொருத்தமான பதற்றம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்துக்கு கூட்டிட்டு போகுது. பொருத்தமான பதற்றம்? ஆமா. பதற்றம் இல்லனா டென்ஷன்னு சொன்னாலே நமக்கு கழுத்து வலி, மன அழுத்தம், வேலையில பிரச்சனைன்னு எதிர்மறையான விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆமா, டென்ஷனை ஒரு எதிரி மாதிரி தான் பாக்குறோம். அதை எப்படியாவது நம்ம வாழ்க்கையில இருந்து நீக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா ப்ரூஸ்லி அதை வேற மாதிரி பாக்குறாரா? கரெக்ட். அவர் சொல்றது என்னன்னா, பதற்றம் என்பது உயிருடன் இருப்பதற்கான ஒரு ஆதாரம். புத்தகம் ஒரு அருமையான உதாரணம் கொடுக்குது. சொல்லுங்க. ஒரு பெரிய அணையில தேக்கி வைக்கப்பட்டிருக்கிற தண்ணியை கற்பனை பண்ணி பாருங்க. சரி. அது ரொம்ப அமைதியா அசையாம இருக்கு. ஆனா அதுக்குள்ள அதிகான சக்தி இருக்கு. அந்த அணைக்கட்டை திறந்த அடுத்த நொடி அது ஒரு துளி கூட யோசிக்காம முழு வீரியத்தோட பாய்ந்து ஓடும். அதேதான். அந்த அமைதியான நிலைக்குள்ள இருந்த சக்தி தான் அந்த பதற்றம். வாவ், இது ஒரு புது பார்வை. அப்போ அந்த அணைக்கட்டு மாதிரி நாமளும் வாழ்க்கையில அதிகமா இருக்கமாவும் இல்லாம அதே சமயம் சோம்பேறியா செயலெழுந்தும் இல்லாம ஒரு தயார் நிலையில இருக்கணும். ஒரு தயார் நிலையில இருக்கணும்னு சொல்றீங்க. அதுதான் பொருத்தமான பதற்றம். எந்த ஒரு சூழ்நிலையும் சந்திக்க தயாரா இருக்கிற ஒரு விழிப்புணர்வு நிலை. மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு தடகள வீரர் ஓட்டப்பந்தய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி. முழு கவனத்தோட ஆனா உடலை இருக்காம. இது சண்டைக்கு மட்டும் இல்ல. ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போறீங்கன்னா நீங்க மனப்பாடம் செஞ்சதை ஒப்புவிக்க போறதில்லை. அதே சமயம் என்ன நடக்குதுன்னே தெரியாமலும் இருக்க மாட்டீங்க. நீங்க அந்த ஆன்கார்ட் நிலையில பொருத்தமான பதற்றத்தோட இருந்தா எந்த கேள்வி வந்தாலும் உங்களால சமாளிக்க முடியும். இதுதான் ஈடுபாட்டுடன் வாழ்வதற்கான அடித்தளம்னு ப்ரூஸ்லி சொல்றார். சரி, இப்போ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம தயாரா இருக்கோம். ஒரு சுருண்ட பாம்பு மாதிரி, அணைக்கட்டுல இருக்கிற தண்ணி மாதிரி. ஆனா எதுக்காக இந்த தயார் நிலைக்கு? என்ன நோக்கம்? இதுதான் எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி. என் வாழ்க்கையோட நோக்கம் என்ன? இதுக்கு ப்ரூஸ்லி என்ன பதில் சொல்றார்? இது ஒரு ஆழமான கேள்வி. ப்ரூஸ்லியோட பதில், நீங்க என்ன வேலை செய்றீங்க, உங்க பதவி என்ன, உங்க குடும்பம் என்னங்கறத பத்தினது இல்ல. அப்போ எதை பத்தினது? நீங்க எது செய்தாலும் அதை எப்படி வெளிப்படுத்துறீங்க என்பதை பத்தியது. இதத்தான் அவர் சுய மெய்ஞானம் அல்லது சுய உணர்தல்னு சொல்றார். சுய மெய்ஞானம், இந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதுக்கு சரியான அர்த்தம் என்ன? எளிமையா சொல்லணும்னா, உங்களுடைய உண்மையான சுயத்தை யதார்த்தமாக்குவது. ஓகே. உங்களுக்குள்ள இருக்கிற தனித்துவத்தை எந்த விதமான முகமூடியும் இல்லாம முழுமையா திறமையா வெளிப்படுத்துவது. உதாரணமா? இப்போ நீங்க உங்களை ஒரு கருணையான மனிதர்னு மனசுல நினைச்சுக்கலாம். அது மட்டும் போதாது. ரோட்ல ஒருத்தருக்கு உதவி தேவைப்படும் போது நீங்க நிஜமாவே கருணையோட நடந்துகிட்டீங்களா இல்லையாங்கிறது தான் முக்கியம். உங்க செயல்ல உங்க மதிப்பு வெளிப்படணும்னு சொல்றீங்க. கரெக்ட். உங்க எண்ணத்துக்கும் செயலுக்கும் நடுவுல இடைவெளியே இருக்கக்கூடாது. அப்போ
நான் யாருன்னு நான் நினைக்கிறேனோ அதுவா நான் உண்மையிலேயும் நடந்துக்கிறேனாங்கிறது தான் விஷயமா? இது கேட்கறதுக்கு எளிமையா இருந்தாலும் நடைமுறையில ரொம்ப கடினம் இல்லையா? ஆமாம். ஏன்னா நாம பிறக்கும்போது குழந்தையா ரொம்ப இயல்பா திறந்த மனசோட இருக்கும். ஆனா வளர வளர சமூகம், மத்தவங்களோட கருத்துக்கள், எதிர்பார்ப்புகள்னு நம்ம மேல பல விஷயங்கள் திணிக்கப்படுது. உண்மைதான். நாம ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். அப்போ இது ஒரு பயணம் மாதிரி. ஆதாரம் அதான் சொல்லுது. இது ஒரே நாள்ல நடக்கிற காரியம் இல்ல. ஒரு குங்ஃபு கிளாஸ் போனதும் யாரும் ப்ரூஸ்லி ஆகிட முடியாது. இது ஒரு பயணம். ம், நாம இழந்த அந்த இயல்பான சுதந்திரமான சுயத்தை மீண்டும் தேடி போற பயணம். ம். இதுக்கு ஆதாரம் ஏதாவது உதாரணம் கொடுக்குதா? தண்ணியை எடுத்துக்கோங்க. அது ஒரு பாறையை சந்திக்கும்போது நான் எப்படி இந்த பாறையை உடைப்பேன் இல்ல எப்படி இதை சுத்தி போவேன்னு யோசிக்கிறது இல்ல. அது இயல்பா வளைஞ்சு போகுது. ஆமா, அது இயல்பா அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு நெளிந்து தன் வழியில போய்கிட்டே இருக்கு. அதுக்கு அலை அடிக்கணும்னோ பள்ளத்தாக்க உருவாக்கணும்னோ எந்த திட்டமோ இல்ல. அது தண்ணியா இருக்கு, அவ்வளவுதான். அவைதான் அந்த நிலையை நாம அடையிறது தான் சுய மெய்ஞானம். அது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி. இந்த சுய மெய்ஞான பயணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மனநிலை தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மனசுதான் பல சமயம் நமக்கு எதிரியா இருக்கு. இந்த மனநிலைய ப்ரூஸ்லி எப்படி விளக்குகிறார்? இதுக்கு அவர் யின் யாங் தத்துவத்தை பயன்படுத்துறார். அந்த கருப்பு வெள்ளை வட்ட வடிவ சின்னத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா ஆமா. அவர் அதை தன்னோட தற்காப்பு கலையோட சின்னமாவே வச்சிருந்தார். மேற்கத்திய நாடுகள்ல யின் யாங்னா எதிரெதிரான விஷயங்கள்னு பார்ப்பாங்க. சூடு குளிர், நல்லது கெட்டது, வெளிச்சம் இருட்டு, அப்படி. ஆனா அது உண்மையில அப்படி இல்லையா? கிழக்கத்திய தத்துவப்படி அவை எதிரிகள் இல்ல, ஒன்றுக்கொன்று நிரப்பிகள். நிரப்பிகளா? அதாவது ஒன்னு இல்லாம இன்னொன்னுக்கு அர்த்தம் இல்ல. குளிர்னா என்னான்னு தெரியாம சூடோட அருமையை உங்களால உணர முடியாது. இருட்டு இல்லாம வெளிச்சம் இல்ல. புரியுது. வாழ்க்கையும் அப்படிதான். சந்தோஷம் மட்டுமே இருக்கிற வாழ்க்கை முழுமையானது இல்ல. சோகம், வலி, ஏமாற்றம், அழகு, அசிங்கம்னு எல்லாமே சேர்ந்தது தான் வாழ்க்கை. இது ரெண்டுக்கும் நடுவுல சமநிலையை கண்டுபிடிக்கிறதுல தான் உண்மையான அமைதி இருக்குன்னு ப்ரூஸ்லி நம்பினார். இந்த சமநிலைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இத நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வருது? எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? அதுக்கு ஒரு அழகான ஜென் கதை இருக்கு. நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். காலி கோப்பை கதை. சொல்லுங்க, கேக்கலாம். ஒரு பெரிய அறிஞர் ஒரு ஜென் குருவை பார்க்க வர்றார், ஜென் தத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. குரு பேச ஆரம்பிக்கும்போது அந்த அறிஞர் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் ஓ இதுவா, இது எங்க தத்துவத்திலயும் இருக்கு, ஆமா ஆமா இதை நான் படிச்சிருக்கேன்னு குறுக்கிட்டுக்கிட்டே இருக்கார். அவர் தன்னோட அறிவை காட்ட முயற்சி பண்றாரு இல்லையா? சரிதான். குரு அமைதியா எழுந்து அவருக்கு தேநீர் ஊத்த ஆரம்பிக்கிறார். கோப்பை நிரம்புது. ஆனா குரு நிறுத்தாம தொடர்ந்து ஊத்திக்கிட்டே இருக்கார். ஓ, தேநீர் வழிஞ்சு கீழே ஊத்துது. பொறுக்க முடியாத அந்த அறிஞர், குருவை நிறுத்துங்க, கோப்பை நிரம்பி வழிஞ்சிருச்சு, இதுக்கு மேல இடம் இல்லைன்னு கத்துறார். அப்போ குரு என்ன சொன்னார்? குரு அவரை பார்த்து புன்னகையோட சொன்னார், இந்த கோப்பைய போலவே உங்க மனமும் பழைய கருத்துக்களால நிரம்பி வழியுது. ம், நீங்க முதல்ல உங்க கோப்பைய காலி செய்யாம நான் கொடுக்கிற தேநீரை எப்படி சுவைக்க முடியும்னு கேட்டார். ஆழமான கருத்து. இங்கே கோப்பைங்கிறது நம்ம மனசு. அது பழைய எண்ணங்கள், முன்முடிவுகள், நம்பிக்கைகளால நிரம்பி இருந்தா புதுசா எதையும் கத்துக்க முடியாது. ப்ரூஸ்லியோட அந்த பிரபலமான மேற்கோளோட முதல் வரியே உங்கள் மனதை காலி செய்யுங்கள் என்பதுதான். ஆமா, எம்ப்டி யோர் மைண்ட். மனதை காலி செய்யறதுனா படிச்சது, தெரிஞ்சது எல்லாத்தையும் மறந்துடுறதா? அது எப்படி முடியும்? நல்ல கேள்வி. காலி செய்யறதுனா மறக்கிறது இல்ல. அதன் அர்த்தம் ஒவ்வொரு அனுபவத்தையும், ஒவ்வொரு உரையாடலையும் எந்த விதமான முன்முடிவுகளும் தீர்ப்புகளும் இல்லாம ஒரு நடுநிலையோட அணுகுவது. அதேதான். இது இப்படிதான் இருக்கும், அந்த ஆளு இப்படிதான் பேசுவான், இந்த மீட்டிங் போர் அடிக்கும்னு முன்கூட்டியே தீர்மானிக்காம இருப்பது. ப்ரூஸ்லி சொல்றார், ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விருப்பு வெறுப்புகள் தான் மனதின் மிக மோசமான நோய் அப்படின்னு. சரிதான். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற விஷயமாச்சே. உதாரணத்துக்கு ஒரு பார்ட்டிக்கு போறோம். மனசுக்குள்ள இந்த பார்ட்டி நல்லாவே இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டே போனா அங்க நடக்கிற சின்ன சின்ன தப்புகளை மட்டும் தான் நம்ம கண்டு பார்க்கும். ஆமா, மியூசிக் சரியில்லை, சாப்பாடு நல்லா இல்லைன்னு குறை சொல்ல மட்டுமே தோணும். கரெக்ட். நாம எல்லோருமே நமக்கு சாதகமான ஆதாரங்களை தேடுறதுல நிபுணர்கள். இத கன்ஃபர்மேஷன் பயஸ்னு சொல்லுவாங்க. ஆமா, நீங்க பார்ட்டி மோசமா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டா அதை நிரூபிக்கிற விஷயங்களை மட்டும்தான் உங்க மூளை தேடும். ஒருவேளை அங்க நல்ல நண்பர்களோ, நல்ல பேச்சோ, நல்ல பாட்டோ இருந்தா கூட அதை நீங்க கவனிக்க தவறிடுவீங்க. ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம காலியான மனசோட போனா என்ன ஆகும்? நல்லது கெட்டதை நீங்க பார்ட்டி முடிஞ்ச பிறகு தீர்மானிக்கலாம்.
அந்த நேரத்துல அந்தந்த கணத்துல என்ன நடக்குதோ அதை அப்படியே அனுபவிக்கலாம். நீங்க நிகழ்காலத்துல இருப்பீங்க, உங்க அனுபவம் முழுமையா இருக்கும். ஆமா, இது புதிய சாத்தியங்களுக்கு வழிவகுக்கும். ஒருவேளை அந்த மோசமான பார்ட்டியில உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர் கிடைக்கலாம், இல்ல ஒரு புது விஷயம் கத்துக்கலாம். ஆனா உங்க கோப்பை நிரம்பி இருந்தா இந்த சாத்தியங்களுக்கெல்லாம் இடமே இல்லாம போயிடும். ஆனா இது எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்துமா? இப்போ ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்க்கு போறேன்னு வெச்சுக்கோங்க, அங்க நான் காலி கோப்பையோட போனா அது ஒரு மாதிரி விவரம் இல்லாத தனம் இல்லையா? நான் தயாரா எல்லா தகவல்களோடும் ஒரு திட்டத்தோடும் போக வேண்டாமா? மிக முக்கியமான கேள்வி இது. காலி கோப்பைங்கிறது தயாரிப்பு இல்லாம போறது கிடையாது. ஓகே. இது உங்க தயாரிப்பு, உங்க அறிவு, உங்க திட்டம் ஆகியவை உங்களை ஒரு குருடனா மாத்திடாம பாத்துக்கிறது. அப்ப எப்படி அணுகணும்? நீங்க உங்க எல்லா ஆராய்ச்சியோட மீட்டிங்க்கு போங்க. ஆனா அங்க எதிரில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு உண்மையா காது கொடுத்து கேளுங்க. சூழ்நிலைய உணருங்க. நீங்க மனசுல வச்சிருக்கிற ஸ்கிரிப்ட மட்டும் பேசாம அந்த கணத்துல என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி உங்களை மாத்திக்கோங்க. தயாரா இருங்க, ஆனா பிடிவாதமா இருக்காதீங்க. அதேதான், அதுதான் காலி கோப்பையோட அர்த்தம். இதுதான் ப்ரூஸ்லியோட தண்ணீர் தத்துவத்தோட மையம், அடாப்டபிலிட்டி. அருமை. அப்போ நம்ம ஒரு தற்காப்பு கலையோட நிலைப்பாட்டுல ஆரம்பிச்சு வாழ்க்கையோட நோக்கம் அப்புறம் மனசோட நிலைன்னு ஒரு முழுமையான பயணத்தை இந்த கலந்துரையாடல்ல பார்த்திருக்கோம். ஆமா, இது எல்லாமே தண்ணீரோட குணத்தோட இணையுது. தன்னை தானே மாத்திக்கிற தன்மை, ஒரு நோக்கத்தோட செயல்படுறது, அப்புறம் முழுமையா இருக்கிறது. ஆமா. இல்லைன்னா நம்ம எடுத்துக்க வேண்டிய மைய கருத்து என்னன்னா, நெகிழ்வுத்தன்மைங்கிறது உடம்புலேருந்து வர்றதில்ல, அது மனசுலேருந்து தான் தொடங்குது. மனசுல இருந்து தான் தொடங்குது. உங்க கோப்பைய காலி செய்யறதன் மூலமா நீங்க இந்த உலகத்தோட ஆழமா ஈடுபட, உண்மையா வாழ, ஒரு சமநிலையான வாழ்க்கைய அமைச்சுக்க ஒரு பெரிய இடத்த உருவாக்குறீங்க. இது நம்ம உண்மையான சுயத்தை நோக்கி போற ஒரு பயணம், ஒரு தொடர்ச்சியான அடி. ஆமா. இந்த கலந்துரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஆதாரம் சொல்ற மாதிரி நாம எதிர்பார்த்த ஒண்ணு நடக்காதப்போ இந்த உலகமே நமக்கு எதிரா சதி செய்யுதுன்னு நம்ம உணர்றோம். இப்போ நீங்க இதை யோசிச்சு பாருங்க. சமீபத்துல நீங்க ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்ச இல்லனா பாதிக்கப்பட்டதா உணர்ந்த ஒரு தருணத்தை நினைச்சு பாருங்க. அந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க எந்த நிரம்பிய கோப்பை போன்ற எதிர்பார்ப்புகளோடு நுழைஞ்சீங்க? ஒருவேளை ஒரு காலி கோப்பையோட எந்த விதமான முன்முடிவுகளும் இல்லாம அந்த சூழ்நிலைய அணுகியிருந்தா உங்க அனுபவம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க.